இதுதாங்க சிறப்பு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அன்றையில இருந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் தெரியாதுல்ல. மார்க்கம் என்பது எல்லாத்திற்கும் எல்லா விஷயமும் தெரியாது. கேட்க கேட்க படிக்க படிக்கத்தான் என்ன செய்யும், செய்திகள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம எல்லாம் பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்து வைத்தார். இதே சந்தோஷத்தோடு இதே புன்னகையோடு இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யணும், ரூஹ் போகின்ற வரை வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஹாஜிமார்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நாம மக்காவுக்கு வந்தோம், இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு போறோம். இங்கு நடந்த செய்திகள் நல்ல காரியங்களை மக்கள்கிட்ட போய் சொல்லணும். அல்லாஹ்வுடைய கிருபையில எனக்கு நான் உம்ராவுக்கு போனேன், டிராவல்ஸ் மூலமா போனேன். எனக்கு அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் எனக்கு சிறப்பாக்கி கொடுத்தாங்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்ட சொன்னாக்கா அடுத்தவங்களுக்கு ஆசைகள் இருக்கும். நான் அந்த மாதிரி இங்க வந்துட்டேனா, வந்த உடனே 2 நாள் உம்ரா செஞ்சேனா, அடுத்த நாள் எனக்கு தலைவலி வந்துருச்சு, எனக்கு தொண்டவலி வந்துருச்சு, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு நடக்க முடியல, நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாரும் ஆசை வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்கா, ஆஹா போகக்கூடாது, போக வேண்டாம் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, நின்றுவாங்க. அப்ப நம்ம தடுத்தவர்களாக ஆயிடுவோம். நம்ம மக்காவுக்கு மதீனாவுக்கு போனோம், அல்லாஹ் எனக்கு இப்படி சிறப்பை கொடுத்தா, இப்படி எல்லாம் பார்த்தேன், எனக்கு இவ்வளவா சந்தோஷம் கிடைச்சிச்சு, அல்லாஹ் இந்த மாதிரி சந்தோஷத்தை அல்லாஹ் உங்களுக்கும் தரணும் அப்படின்னு என்ன செய்யுங்க, அவங்களுக்கும் துவா செய்யணும், நாமளும் ஆசை வைக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பேரிச்சம்பழம் கொடுக்குறோம் பாத்தீங்களா, ஜம்சம் நம்ம கொடுப்போம் பாத்தீங்களா, அதை கொடுக்கும் போது நியத்து வச்சு கொடுங்க. எப்படி கொடுக்க தெரியுங்களா, அல்லாஹ்